3 மாசத்துக்கு ஒருக்கெல்லாம் ஸ்டாக் வந்துருக்கு சார். அரிசி வராமல் கொண்டு வந்துடும். நாங்கள் எங்கே ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். உங்கள் கார்டில் 10 கிலோ 2 கிலோ ஐடி ஃபைலுக்கு வருவாங்க. இப்போ சாப்பாடு கொஞ்சம் தரம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் இது இல்லாட்டி அதுக்கு தான் நிறைய வருது. சாப்பாடு போட்டு வாங்கி ஆக்கியிருக்கோம். கையில இருந்து காசு போட்டு வாங்கி வந்துடுறாங்க. இப்ப நாங்களும் நிறைய வாங்கி போட்டுருக்கோம். வந்து நாங்க 4 வருஷத்துல நிறைய வாங்கி போட்டுருக்கோம். அதிமுக இருந்துட்டு தாவைக்காவை வாழ்த்துறீங்க. அதிமுக இருக்கிற விரிசல் காரணமாக தாவைக்கால இணைவதற்கான ஒரு அச்சாரம் அதை பார்க்கலாமா சார்? நேற்று தானே அறிவிப்பு வந்தது. எலெக்ஷன் முடிஞ்சு முதலமைச்சராக அவங்களாம் பதவி ஏற்று எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தானே நாங்கள் வர்றோம். நேற்று அறிவிப்பு வருகிறது. அதிமுகவோட திட்டம் புரட்சித்தலைவி அம்மாவுடைய உன்னதமான திட்டம், அது செயல்படுத்துவோம்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பேப்பரில் நீங்கள் மீடியா என்ன காமிச்சிங்க? திமுக திட்டம்லாம் செயல்படும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி புரட்சித்தலைவியோட திட்டத்தை, முக்கியமான ஒரு திட்டத்தை அவர் செய்கிறார். அப்போ வந்து முதலமைச்சர் வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கார். அவருக்கான அந்த அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்கிறதுல, அந்த நினைப்பை நாங்கள் வாழ்த்துறோம். அதற்காக இன்றைக்கி வந்திருக்கிறோம். அது இது மாதிரி நிச்சயமாக அவரை தொடர்ந்து செய்யணும். இன்னும் சில அறிக்கைகளையும் அவரை பார்த்துருக்குறோம். ஊழலை ஒழிப்பதற்காக அடிமட்ட லெவலில் ஊழலை இந்த அளவுக்கு ஒழிக்கிறதுக்குன்னு அவர் கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள், அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாரு நீ டெண்டர் பக்கமே போகாதேன்னு சொன்னாருன்னு ஊடகங்களை காமிக்கிறீங்க. இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக கீழ்மட்ட ஊழலை சரி பண்ணாலே நிச்சயம் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரும் அப்படின்னு எங்களுக்கு படுது. நான் ஒரு டாக்டரு படித்தவன். நான் வந்து அரசியலுக்கு வந்தேன்னா நான் வந்து 2 கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிறேன்னு நான் வரலை. நான் மக்களுக்கான சேவை, தொடர் சேவை. இந்த தேர்தலில் வேணால் சேவை வந்து வெற்றி பெறாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் ஒரு நாள் சேவைக்கு வெற்றி தருவார்கள். அதனுடைய ஒரு அடிப்படையை எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் யாராவது ஓட்டுக்கு காசு தருவாங்களா? அதனால் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இந்த தேர்தலில் நடந்திருக்கிறது. அதனால் அவர் நம்ம வந்து இன்றைக்கி அம்மாவோட திட்டத்தை திருப்பி செயல்படுத்துகிறாரு. இது மாதிரி இன்னும் முக்கியமான திட்டங்கள் எல்லாம் அவர் செயல்படுத்தணும், தொடரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாங்கள் அதை முன்வைக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து யாருமே அதை பாராட்டல. வேலுமணி தரப்பு தான் பாராட்டுறாங்க. நீங்க பொதுச்செயலாளர் தரப்புல இருந்து இல்லை, நான் அதான் சொல்கிறேன். நான் வந்து சொல்கிறேன், படித்த ஒரு டாக்டர். நானே ஒரு ட்ரஸ்ட் வச்சு சாமானிய மக்களுக்கான சேவைகளை செஞ்சுக்கிட்டு வர்றேன். தொடர்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அப்போ அந்த மாதிரி வகையில் ஒரு மருத்துவ சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு, பிற சமுதாய சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும்பொழுது இந்த திட்டத்தை தான் நாங்கள் யோசித்து இது செயல்படாமல் இருக்கின்றனால தான் நாங்கள் அந்த 10 ரூபாய்க்கு 3 இட்லி சரவணா கிச்சன் சொல்லி ஆரம்பித்து நாங்கள் நடத்தினோம். மாதம் வந்து அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு பெரிய இதை கொடுத்துருந்தா கூட தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தேர்தல் அறிவித்த மறுநாளே திமுக சார்பில் போய் அந்த திட்டத்தை முடக்கிட்டாங்க. எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் திரும்ப தொடர்றதுக்கு நினைக்கிற நேரத்தில் இப்போ வந்து நம்ம முதலமைச்சரே அந்த திட்டம் வந்து நடக்க போகுதுன்னு மக்களுக்கான திட்டத்தை அறிவிச்சிட்டாரு. நான் 10 ரூபாய்க்கு 3 இட்லியை கொடுக்கறதுக்கும் அவங்க 1 ரூபாய்க்கு 1 இட்லி கொடுக்கறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்லப்பா. அதனால் அரசே பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் அரசாங்கம் தான் செய்ய முடியும். அந்த திட்டத்தை அரசு செய்து அதை நிச்சயமாக வாழ்த்துவது நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களை சேர்ந்த ஒவ்வொருத்தரோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து அரசியலை புகுத்த வேண்டியதில்லை. முதல்வரை இப்போ பாராட்டி வாழ்த்தி பேசுறது வந்து உங்கள் பொதுச் செயலாளரே இன்னும் அது சம்மந்தமாக எதுவும் பேசலை. ஆனால் நீங்கள் பாராட்டுறீங்க, அதை தான் எல்லாம் கேள்வி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் இப்போ தேர்தல் இப்போ நடக்குது, அதில் ரிசல்ட் வருது, அதுலேயும் பல மாற்று கருத்துக்கள்லாம் பேசுகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து ஏதாவது பண்ணணும்னா எனக்கு பொதுச் செயலர் அனுமதி வேணும். ஏன்னா அந்த இடத்துலையும் இல்லை, செய்தி தொடர்பாளராகவும் இல்லை. இது எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த நல்ல திட்டம் புரட்சித்தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டத்திற்கு திருப்பி உயிர் ஊட்டி இருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு வாழ்த்துறதுல நிச்சயமாக எந்த தவறும் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மிகப்பெரிய இயக்கத்தின் பொதுச் செயலாளராக ஐயா எடப்பாடியார் தான் இருக்கிறார். சட்ட ரீதியாக அவர் தான் இருக்கிறார். சரிதானே? இல்லை சார், இந்த தேர்தலில் வந்து அதிமுக தோல்வி அடைந்திருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் தலைமை இல்லை, இப்போ திமுக என்ன செய்வாங்க?
முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வி விட்டுருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. கேரளாவில் பினராயி விஜயன் தோல்வி அடைகிறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் அரசியலில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், வெற்றி தோல்விகள் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம்ல, அதிமுகவே ரொம்ப அடிமட்டத்துக்கு கீழே தோல்வி அடைஞ்சு அடுத்ததுல ஃபீனிக்ஸ் பறவையாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அதனால இந்த அரசு எப்படி செயல்பட போகிறது மக்கள், ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு 50-60 வருஷமாக திராவிட இயக்கங்களோட ஆட்சி இருந்துகிட்டு இருந்தது. திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸோட ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு மாற்ற தோணி இருக்கலாம். இனி முதலமைச்சர் எப்படி செயல்படுறாரு, மக்களின் மனதை எப்படி வெல்லப் போகிறார், தேர்தலில் வென்று விட்டார், மக்கள் மனதை எப்படி வெல்லப் போகிறார் என்பதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க போகிறோம். அதுல இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்குறோம். ஒரு வேற்றுமை பார்க்காம திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே திட்டத்தை முடக்கினாங்கல்ல, இவர் அப்படி செய்யலையில, அந்த திட்டத்தை செயல்படுத்துறார். அப்போ எளிய மக்களுக்கு அவர் செய்ய நினைக்கிறாருன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். 10 நாள் இந்த 10 நாளா அவர் கொண்டு வரக்கூடியது உங்களுக்கு எப்படி? இல்லை, நீங்கள் தான் பத்திரிகைகள்லேருந்து எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுத்துறீங்கல்ல. 6 மாதத்துக்கு யார் விமர்சனம் பண்ணாதீங்கன்றாங்க. பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்களும் ஒரு 6 மாதம் விடுங்க. என்ன 6 மாதம்ன்றது புரியல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் எடுத்துக்கலாம்ல. அப்படி பார்க்கையில் அவர் சின்ன சின்ன அறிவிப்புகள் கொடுக்கறது கூட மக்களை கவரக்கூடிய வகையில் இருக்குது. இது சஸ்டைண்டாக அவர் பண்ண முடியுமா, இதெல்லாம் பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி தலைமையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் அதிமுக இருக்கிறோம். நேற்று தான் எங்கள் மாவட்ட கழக சார்பாக நேற்று இங்கே கூட்டம் போட்டு தீர்மானத்தில் எல்லாரும் கையெழுத்து போட்டு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் சென்னையில் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் உறுதியாக எடப்பாடியார் தான். அதுதான் எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் பண்ணது அதுதான்.